நம்ம இப்போ வந்து ஷாப்பி கலெக்ஷன் பாயிண்ட் வந்துட்டோம். அது எங்கே இருக்குன்னா உட்லாண்ட்ஸ் நார்த், அதாவது சிங்கப்பூரில் உட்லாண்ட்ஸ் நார்த்துன்னு ஒரு டொமேட்டரி இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த இடம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே தான் வந்து அதிகமான மக்களை பார்த்தீங்கன்னா ஐ கேர் ஹேண்ட்ஃபோன் சர்வீஸ், இதுதான் வந்து ஷாப்பி கலெக்ஷன் பாயிண்ட். இங்கே தான் போய் வாங்க போகிறோம், வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இதுதான் நம்ம வாங்க வந்த அந்த செல்ஃபி ஸ்டிக் வித் ட்ரைபேட். எப்படி இருக்குது என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதோட பில்டு நம்ம வாங்கின செல்ஃபி ஸ்டிக் வித் ட்ரைபேடை வந்து இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணா இருக்குது. ஷாப்பிங் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஷாப்பிங்கிற ஒரு அப்ளிகேஷனில் வந்து அதை வாங்கியிருந்தோம். பேக்கிங் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இருங்க, அடுத்து இதை கட் பண்ணுவோம். கத்தியும் சேஃபாக வச்சுருவோம். இந்த ட்ரைபேடை பார்த்தீங்கன்னா பபுள் ட்ராப்லாம் பண்ணி சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. இதையும் பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரியா, இது பேக்கிங் பக்காவாக இருக்குது. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு பொருள் இப்போ நல்லா இருக்கானுங்கிறத நல்லா பிரித்து பார்த்தா தான் தெரியும். இதுதான் நம்ம வாங்கியிருக்க மாடல் Z165. இது வந்து இங்கே சைனாவிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். சைனாவோட ப்ராடக்ட் தான், எல்லாமே சைனீஸில் தான் எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸில் தான் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் மாதிரியும் வச்சுக்கலாம், மேலே ஃபோனை ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து செல்ஃபி ஸ்டிக் மாதிரி எக்ஸ்டர்னும் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, உள்ளே இருந்த பொருள் எடுப்போமா? ஆனால் பேக்கிங் இங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு டேமேஜ் ஆகி தான் இருக்குது. அது பேக்கிங் வேறு பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே தான். பார்த்துருவோமா செல்ஃபி ஸ்டிக் எப்படி இருக்குன்னு. ஓரளவுக்கு பிடிக்கும் போதே நல்லா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஓகே நல்லா தான் இருக்குது. கட் பண்ணிக்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட செல்ஃபி ஸ்டிக்கோட ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம். பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த இது பார்த்திங்கன்னா ஃபோனை மாட்டிட்டு நம்ம எப்படி வேணாலும் 360 டிகிரிலையும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கீழே ட்ரைபேட் மாடல் இருக்கிறதுனால நமக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. நம்மளே இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி வந்து கீழே நிப்பாட்டி வச்சிட்டோம்னா ஓரளவுக்கு ஸ்டாண்ட் மாதிரி நல்லா இதாகிடுது. பார்த்திங்கன்னா மேலே இழுக்கிறதுக்கு ஓகே, இந்தளவுக்கு இது மாதிரி மேலேயும் வந்து எக்ஸ்டர்ன் ஆகுது, கீழேயும் வந்து ட்ரைபேட் மாதிரி கீழேயும் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாண்ட் மாதிரி இதாகிடுது. அதனால் நமக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவைப்படாது. இது வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கும் போதும் சரி ஓரளவுக்கு வந்து நல்ல ஃபீலாக தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கேமரா ஷட்டர் பட்டனும் இருக்குது. இதில் கேமரா ஷட்டர் பட்டனும் இருக்குது. அதை அப்படி தள்ளி வெளியில் எடுத்தோம்னா கையில் எடுத்துடலாம். கையோடு நம்ம இது வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம தூரமாக நின்றுட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதை ஆகுது நான் முதல்ல ரன் ஆகுதான்னு தெரில. ஓகே.